ஜிஎஸ்டி அக்கௌண்டிங்கில் டிஎஸ் கிரிவால் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்கலாம். ஜிஎஸ்டி பேலன்சஸ் கொடுத்துட்டு ஷோ ஹவு இன்புட் ஜிஎஸ்டி வில் பி அட்ஜஸ்டட் அண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? சரி, இது ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, சீக்வன்ஸ் முக்கியம். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஐஜிஎஸ்டி, தென் சிஜிஎஸ்டி, தென் எஸ்ஜிஎஸ்டி. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேயா? அது செகண்ட் ஸ்டெப், ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அவுட்புட் டேக்ஸ். ஓகே, அவுட்புட்டையும் இன்புட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சம் இருந்ததுன்னா யூ கேன் செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் சிஜிஎஸ்டி. ஓகே, இன்னும் ஃபர்தராக பேலன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஏன் அப்படின்னா, முடிஞ்ச மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் நெட்டாக ஒரு அமௌண்ட் பே பண்ணால் போதும், அது ரிசீவ் பண்ணால் போகணுங்கிறது தான் அதோட லாஜிக். ஓகேயா? செகண்ட் ஸ்டெப். ஓகே, தென் தேர்ட் ஸ்டெப் வந்து, ஓகே, தேர்ட் ஸ்டெப் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அவுட்புட் ஜிஎஸ்டி. ஸோ நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் த சீக்வன்ஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப் இஸ் த ரூல். அதாவது ஐஜிஎஸ்டிலேருந்து சிஜிஎஸ்டி போகும், சிஜிஎஸ்டிலேருந்து எஸ்ஜிஎஸ்டி போகும். சப்போஸ் பேலன்ஸ் இருந்தால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப ரேர் தான் அது. தேர்ட் ஸ்டெப் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அவுட்புட் ஜிஎஸ்டி. ஓகேயா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, கொஸ்டினில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் நம்ம போட வேண்டாம், அவங்க கொடுக்கும்போதே ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டெப் செட் ஆஃப் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் போடும்போது தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அவுட்புட் டேக்ஸ். ஸோ இந்த அவுட்புட் டேக்ஸ் 3 நம்பரையும் போட்டுக்கோங்க. அவுட்புட் டேக்ஸ் ஜிஎஸ்டி. இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. 5,25,000, 2 lakhs அண்ட் 2 lakhs. ஓகேயா? நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் திஸ் ஒன். மிச்சம் இருந்ததுன்னா இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் இன்புட் ஜிஎஸ்டி, இங்கே டிக்க வேண்டாம், இங்கே டிக். ஓகே, 6,50,000, 6,50,000. சின்ன பேலன்ஸ் இஸ் டெபிட் பேலன்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் யூ கேன் ஆஃப்செட் அகெயின்ஸ்ட் திஸ் ஒன், சிஜிஎஸ்டி. ஓகேயா? சரி, இப்போ இந்த லெஸ் இன்புட் டேக்ஸ் இருக்குல்ல, இதில் எதுவும் பண்ண முடியாது. 0 போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே கொண்டு வந்துடுங்க. 2 lakhs. ஓகேயா? 2 lakhs. இப்போ இந்த 1,25,000 இருக்குல்ல, இதை வந்து இந்த அவுட்புட் டேக்ஸ் சிஜிஎஸ்டிக்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுதான் முக்கியம். ஓகே, தட் மீன்ஸ் இந்த டெபிட்டை இது கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, இதை டெபிட் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே வந்து ரிசீவபிள் அமௌண்ட் இருந்தது 1,25,000. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிசீவபிள் 1,25,000 இருந்தது. அதை வந்து நம்ம நெட் ஆஃப் பண்ணோன்னா வி ஹேவ் டு கிரெடிட். அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடும்போது மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ 0. தட் மீன்ஸ் ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நோ கிளைம், நோ பேமெண்ட். ஓகேயா? ஓகே, இப்போ சிஜிஎஸ்டியில் வந்து அவுட்புட் டேக்ஸ் 1,25,000 அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 75 இன்னும் பேயபிள். ஓகேயா? இப்படி சொல்லாது கிரெடிட் பேலன்ஸ், சின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ராக்கெட்டில் இருந்து அது என்ன அவுட்புட் டேக்ஸ் இஸ் பேயபிள். அது நம்ம சொல்ல வேண்டாம், இருந்தாலும் நம்ம மேபி 4th பாயிண்ட்டாக சொல்லிடுறேன் கண்டிஷனாக. அதாவது இன்புட் டேக்ஸ் இஸ் டெபிட் பேலன்ஸ், அவுட்புட் டேக்ஸ் இஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, இது அவுட்புட், இது இன்புட் டேக்ஸ். ஓகேயா? சரி, இப்போ பேயபிள் 75,000. இப்போ என்ன கொண்டு வாங்கன்னா, இப்போ வந்து லெஸ் இன்புட் டேக்ஸ் கொண்டு வாங்க. ஸோ இப்போ இன்னும் டிக்கெட்டுக்காவது இந்த 2 நம்பர் தான், இந்த 3 lakhs அண்ட் திஸ் 3 lakhs. ஸோ இதை கொண்டு வந்துடுங்க. 3 lakhs, 3 lakhs கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ ரிசீவபிள் இஸ் 2,25,000. ஏன்னா 75 ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நமக்கு அவுட்புட் டேக்ஸ் கிளைம் பண்ண வேண்டியது 3 lakhs. ஓகே, ஸோ இந்த மிச்சம் இருக்க 75,000 பேமெண்ட் பண்ண வேண்டாம். பேமெண்ட் பண்ணாமல் யூ ஆர் கிளைமிங் 2,25,000 நெட் அமௌண்ட். அதுதான் லாஜிக். சரி, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதாவது இப்போ இந்த 75 பே பண்ணிட்டு அப்புறம் 3 lakhs கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக 2,25,000 கிளைம் பண்ணிடுங்க டெபிட்டில். ஓகேயா? தட் மீன்ஸ் இது ஓவர். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, இது அப்படி தான். இல்லை, எதுவும் செட் ஆஃப் பண்ணல. இதில் 2 lakhs பேயபிள், 3 lakhs ரிசீவபிள். ஸோ பேலன்ஸ் 1 lakh இஸ் டெபிட் பேலன்ஸ். ஸோ
ஸோ தட் மீன்ஸ் ஃபைனலாக என்ன ஆன்சர் வரணும்னா 2,25,000 ரிசீவபிள் இன் சிஜிஎஸ்டி அண்ட் 1 lakh ரிசீவபிள் இன் எஸ்ஜிஎஸ்டி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேயா? இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரி இருக்குல்ல, ஜேர்னல் என்ட்ரிக்கு இது வந்து J1 போடுறேன். இது அட்ஜஸ்ட் பண்ணுது. ஓகே, தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு டெபிட் அவுட்புட் டேக்ஸ் அண்ட் கிரெடிட் இன்புட் டேக்ஸ். ஓகேயா? டெபிட் அவுட்புட் டேக்ஸ், கிரெடிட் இன்புட் டேக்ஸ். இது ஜேர்னல் என்ட்ரி 1. ஓகேயா? அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 2 வந்து இந்த 1,25,000 இந்த 1,25,000 அட்ஜஸ்ட் பண்ணுது. கரெக்டாக? இப்போ இது J2 போட்டுவாங்க. என்ன வரும்? அதாவது இதில் வந்து ரிசீவபிள் இருந்தது. கரெக்டாக? ஐஜிஎஸ்டியில் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அகைன் சிஜிஎஸ்டி. கரெக்டாக? அப்போ சிஜிஎஸ்டி டிவைட் பண்ணுறோம், அவுட்புட் டேக்ஸை, ஐஜிஎஸ்டியை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேயா? கரெக்ட். அவுட்புட் சிஜிஎஸ்டி டெபிட் பண்ணிட்டு இன்புட் ஐஜிஎஸ்டி கிரெடிட் பண்ணுறோம். ஸோ தட் த மொத்த ஐஜிஎஸ்டி இஸ் ஓவர். ஐஜிஎஸ்டி 0 ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ J2 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த 75ம் இப்போ இந்த ஜேர்னல் போட்டாச்சு. ஓகேயா? சாரி, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ J3 இஸ் யூ ஆர் அட்ஜஸ்டிங் தி 75,000 and 3 lakhs. அதில் 75,000 அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு 3 lakhs இது இன்புட் இருக்குல்ல, அது இன்புட்டை கிரெடிட் பண்ணுறோம் 75,000, அவுட்புட்டை டெபிட் பண்ணுறோம் 75,000. அது வித்தின் த சிஜிஎஸ்டி. ஓகே, சூப்பர். அவ்வளோ வித்தின் த சிஜிஎஸ்டி. ஸோ இது J3, போனது J2. அகைன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். J1 வந்து வித்தின் ஐஜிஎஸ்டி. ஓகேயா? ஐஜிஎஸ்டியில் என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதை சிஜிஎஸ்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை சிஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஐ ரிப்பீட், சிஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ், அது J3. ஓகேயா? ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஒன்லி தட் this 2 lakhs we have to, okay, I think இதில் no more entry. இப்போ we have to adjust this fellow. இது எஸ்டிஎஸ்டியில் இன்புட் அண்ட் அவுட்புட். இது J4. இது கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன், அதானே இருக்கிறோன்னு நினைக்கிறேன். கரெக்ட், சூப்பர். J4 is we are adjusting output and input within CGST. ஏன்னா வேறு பேலன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம என்ன சொன்ன சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு இதில் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் மிச்சம் இருந்தால் இங்கே போகும், மிச்சம் இருந்தால் இங்கே போகும். இப்போ மிச்சம் எதுவும் இல்லைனாலும் இது இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இது தனி என்ட்ரி. ஓகேயா? ஸோ இதுதான் 4 என்ட்ரிஸ். ஐ திங்க் நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த சம் ஒரு தடவை போட்டு பாருங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.